பூந்தமல்லி குமணன் சாவடியில் அருட்பிரகாச வள்ளலார் சத்திய சன்மார்க்க சத் சங்கத்தில் 154வது தைப்பூச விழா. பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி குமணன் சாவடி 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள தீயணைப்பு நிலையம் பின்புறம் அமைந்துள்ள அருட்பிரகாச வள்ளலார் சத்திய சன்மார்க்க சத் சங்கத்தில் வள்ளல் பெருமானின் 154வது தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது. வள்ளலாரின் தீவிர பக்தர் அருட்பிரகாச வள்ளலார் சத்திய சன்மார்க்க சத் சங்கத்தின் ஸ்தாபகர் தெய்வ திரு தயவு எஸ் கணபதி ஐயா அவர்களின் ஆசையுடன் அருட்குருநாதா அறக்கட்டளை நிர்வாக தலைவர் ராமு, செயலாளர் சுந்தர்ராஜன், பொருளாளர் யோகானந்தம், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தியாகராஜன் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தைப்பூச விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கொல்லா நெறியே குருவரில் நெறி என்று போதித்த திரு அருட்பிரகாச வள்ளலாரின் 154வது தைப்பூச விழாவினை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி அன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அகவல் பாராயணம், திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான சன்மார்க்க அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தைப்பூச விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் குமணன் சாவடி 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கு தைப்பூச விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு தெய்வ திரு தயவு எஸ் கணபதி ஐயா அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அருட்பிரகாச வள்ளலார் சத்திய சன்மார்க்க சங்கம் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் அன்றும் தைப்பூசம் உட்பட பல்வேறு சிறப்பு விழா நாட்களிலும் தொடர்ந்து அகவல் பாராயணம் நடைபெற்று சன்மார்க்க போதனைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர். தெய்வ திரு தயவு எஸ் கணபதி ஐயா அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்த பொழுதே தனக்கு பிறகு இந்த அருட்பிரகாச வள்ளலார் சத்திய சன்மார்க்க சத் சங்கத்தினை வழிநடத்த அருட்குரு நாதா அறக்கட்டளையை ஏற்படுத்தி அதற்கு நிர்வாகிகளாக அவருடன் இணைந்து சன்மார்க்க நெறியிலே பயணித்த சன்மார்க்க அன்பர்கள் ராமு, சுந்தர்ராஜன், யோகானந்தம், வழக்கறிஞர் தியாகராஜன் மற்றும் சபை உறுப்பினர்களை நியமித்து தொடர்ந்து சன்மார்க்க போதனைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். தெய்வ திரு தயவு எஸ் கணபதி ஐயா அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு மறைந்த போதும் அவர் மறைவிற்கு பிறகு தொடர்ந்து சன்மார்க்க நெறிகளை அருட்குருநாதா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சபை உறுப்பினர்கள் சிறப்பாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரார்த்தனை பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. குங்குமத்தோட நீங்க வீட்டுல கொண்டு போய் வேற குங்குமத்தை கலந்து வச்சாலும் சேம் அதே பவர் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இப்ப நான் படிக்கும் போது முடிஞ்சவங்க திருப்பி சொல்லலாம் இல்லையா, சாதாரண கொண்டு போகும்போது அது அதிகப்படும். இததான் பைபிள்ல சொல்லுவாங்க. இருக்கிறது பெருகு இல்ல, சிம்பிளான லாஜிக், ஆனா ரொம்ப மேஜிக்கான ஒரு விஷயம். என் லைஃப்ல அப்ளை பண்ணி நான் நிறைய விஷயங்கள் பேசுறோம், சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம சாம்பிராஸ்யம் பரபதம் பரமசூட் கலைவாகி வேண்டுவனே ஐயா நம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். கருணை அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளால் 2002ஆம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக எங்களுடைய குருநாதர் எஸ் கணபதி அவர்கள் ஆரம்பித்தார். அவர் ஒரு தீவிர வள்ளலாருடைய பக்தராக இருந்தார். 2002 இந்த இடத்த சமரச சுத்த சன்மார்க்கமாக நிறுவி 2015 இதை ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றணும்னு முடிவு பண்ணார். அப்புறம் பார்த்திங்கன்னா 2018 அருட்குருநாதா அறக்கட்டளையாக மாற்றினார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வியாழந்தோறும் அன்றைய தேதியிலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் வியாழந்தோறும் ஒரு 100 பேருக்கு குறைஞ்சது அன்னதானம் வாரம் அன்னதானம் பாலிக்கப்படுகிறது. அது இல்லாமல் வள்ளல் பெருமானுடைய போதனைகளும் மக்களுக்கு சொல்லி அவங்கள மரணமில்லாத பெருவாளுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் நல்ல தேகம் திடதேகமாக மாறணுங்கிற எண்ணத்தில் அவர் நிறையா சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார் இன்றைக்கி வரைக்கும். பட் இப்போ 1.5 ஆண்டு காலமாக எங்கள் கூட இல்லை. இருந்தாலும் அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் இதில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாக நியமிச்சுட்டு போனார் அவர். அதில் தலைவர் திரு டி.கே. ராமு ஐயா அவர்கள், செயலாளர் சுந்தரராஜன் ஐயா, நான் பொருளாளராக யோகானந்த ஐயா, இந்த மாதிரி நாங்கள் ட்ரஸ்டியில் ஒரு 5 பேர், தியாகராஜன் அட்வொகேட் இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஸ்தாபனத்தை சிறப்பாக இன்னைய தேதி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளாலையும் மக்களுடைய தொண்டுனாலையும் இதில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாத மக்களுடைய பிறந்த நாள், அவங்களுடைய கல்யாண நாளில் அவங்க எதனா அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க மூலியமாகவும் அன்னதானத்தை செஞ்சு இந்த பணியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றேன். அருட்குருநாதா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த அருட்குருநாதா அறக்கட்டையை ஆரம்பித்த எங்களுடைய குருநாதர் எஸ் கணபதி ஐயா அவர்கள் இப்போ எங்களோட இல்லை, பட் எங்களோட இருக்கார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டில் இன்றைக்கி இந்த சபையை மிக சிறப்பாக வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 120 பேருக்கு அன்னதானம் தொடர்ந்து அவர் ஆரம்பித்த இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பொதுமக்களோட ஆதரவும் நம்மளுடைய சபையில் இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்களும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து எங்களை தொடர்ச்சியாக வழி நடத்துறதுக்கு உதவியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இந்த சபை கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக இந்த சபை சிறப்பாக செயல்பட்டது. இதில் 17 ஆண்டுகளாக அதை சுத்த சன்மார்க்க சங்கமாக நிறுவி திரு கணபதி ஐயா அவர் நடத்தியிருந்தார். இப்போ சமீப ஒரு 6 வருஷமாக இதை அறக்கட்டளையாக மாற்றப்பட்டு செயல்பட்டு இருக்குது. இதுக்கு உறுதுணையாக திரு ராமையாவும் சுந்தரையாவும் இதுக்கு மிக ரொம்ப சிறப்பாக பாடுபட்டு இருக்காங்க. திரு ராமையா பார்த்திங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லைனா கூட அவர் வாரம் சிறப்பாக இந்த வேலைக்கிழமை தோறும் இங்கே ஒரு 120 பேருக்கு சாப்பாடு வழங்கப்படுகிறது எல்லா வேலைக்கிழமையும். அதே போல் வருஷத்துக்கு 2 விழா இங்கே சிறப்பாக எடுக்கிறோம். வருவி கூட்ட நாள் 5/10, அதே போல் தைப்பூச விழா கொஞ்சம் தள்ளி எடுப்போம். அந்த நாளில் எடுக்க முடியாது எங்களால், நாங்கள் எல்லாம் வடலூர் போகிறதால அந்த நாளில் எடுக்க முடியாது. தைப்பூச விழாவை கொஞ்சம் தள்ளி எடுப்போம். அந்த விழா தான் இன்றைக்கி நடந்துருக்குது. இதை மக்கள் இன்றைக்கி ஒரு 100-120 பேருக்கு மேலே சிறப்பாக எங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போனாங்க. இங்கே விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை இன்றைக்கி நடக்குது. குமணாஞ்சாவடி ஃபயர் சர்வீஸ் பேக் சைடில் இந்த வள்ளலார் சபை நடந்துகிட்டு இருக்கு. அருட்குருநாத அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை ஐயா நம்ம கணபதி ஐயா ஏற்பாடுபடுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ட்ரஸ்டிங்க எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு இந்த சபையை நல்லா பராமரிக்கிறாங்க. வாரம் அன்னதானம் நடக்குது. அரியன் நான் வள்ளலாருடைய தீவிர பக்தன் ஒரு தொண்டன்றதுனால இங்கே ஐயா கணபதி ஐயா இருக்கும்போதே வந்திருக்கேன். அவர் 93 வயசுலையும் அவர் அயராம அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். யாருன்னா வந்துட்டாங்கன்னா உடனே அவரே சமைச்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க வள்ளலார் அவர் 93 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக 96 வயசு வரைக்கும் இருந்தார். நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். அதனால் நம்மளாம் வள்ளலார் வழியில் பின்பற்றணும். புலால் உணவர் தவிர்க்கணும். எல்லாம் தவிர்த்து எல்லாமே நம்ம வள்ளலார் வழியை பின்பற்றிட்டு நம்ம இந்த சபை வளர்ச்சிக்கு முக்கியமாக எங்கெங்கேயோ நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம குமணாஞ்சாவடி பக்கத்தில் இருக்க வாரமான அன்னதானம் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சதை அன்னதானத்துக்கு பொருள் உதவி, நிதி உதவி பண்ணலாம். சபையை நல்லா வளர்ச்சி பண்ணலாம். எவ்வளோ நம்மளால் முடிஞ்சதை இந்த சபைக்கு கொடுத்து இந்த சபை சிறப்பாக வளர்ச்சி பெற எல்லாரும் வள்ளலார் டியூட்டிஸ்லாம் உதவி பண்ணணுன்ட்டு சபை சார்பாக எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.